அந்த ஹோட்டலோட மேனேஜர் போஸ்டிங்கான இன்டர்வியூக்காக இந்த நபர் ஆட்டோவில் போய் இறங்கியிருக்காரு. வெளியில் இருக்க செக்யூரிட்டி உள்ள விடலை. என்ன காரணம்னா ஆட்டோவில் வந்து யாரையும் உள்ளே விடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்கன்னொன்னே இவருக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. நேராக உள்ளே இருக்க ரிசப்ஷனிஸ்ட்டுக்கு ஃபோன் பண்ணி அவங்க சொன்னதுக்கப்புறம் தான் இவர் உள்ளே அலோவ் பண்ணியிருக்காரு செக்யூரிட்டி. நேராக போகும்போது யோசிச்சுட்டு இருக்காரு, என்ன இது பைத்தியகாரத்தனமான முடிவாக இருக்குது, இந்த வேலைக்கு நம்ம கண்டிப்பாக போகணுமா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும்போதே சரி வீட்டில் எல்லாருமே இந்த வேலையை பற்றி அவரோட எதிர்பார்த்துட்டு இருக்காங்களேங்கிற காரணத்துக்காக நேராக உள்ளே போயிட்டு நான் இன்டர்வியூக்கு வந்திருக்கேன்னு சொல்லியிருக்காரு. உள்ளே போய் உட்காருங்க சார்னு அந்த ரிசப்ஷனிஸ்ட் சொல்லியிருக்காங்க. இவர் உள்ளே போயிருக்காரு. கிட்டத்தட்ட 20 பேர் உட்காந்துட்டு இருக்காங்க. சரி எப்படி நம்மளை கூப்பிட்றதுக்கு டைம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வாக் பண்ணலான்னு வரும்போது வெளியில் இந்த செக்யூரிட்டி வணக்கம் சார், சாரி சார், தப்பாக எடுத்துக்காதீங்க அப்படின்னு ஒரு மாதிரியாக பேசியிருக்காரு. அவர்கிட்ட கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்தோடனே இவருக்கு தெரிஞ்சிருக்கு அவர் நம்மளோட மாநிலத்தை சேர்ந்தவர் அல்ல, அதோட அவர் ஏதோ ஒரு மன அழுத்தத்தில் இருக்காரு அப்படின்ட்டு. சரி கடைசியாக எப்போ ஊருக்கு போயிட்டு வந்தீங்க அப்படின்னு கேஷுவலாக கேட்டிருக்காரு. 2.5 வருஷம் ஆகுது சார் இருக்காரு. 2.5 வருஷமா? ஏன் சார் 2 நாள் சேர்ந்தாப்புல லீவ் தர மாட்டாங்க அப்படிங்கும்போது எப்படி சார் நான் அவ்வளோ தூரம் போகிறது, ஒரு வருஷத்தில் ஒரு வாரம் கூட குடும்பத்தோடு இல்லாமல் இருக்கிறது எவ்வளோ கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி அவர் நினச்சிக்கிட்டு ஏன் இப்படி அடிமை மாதிரி வேலை வாங்கிட்டு இருக்காங்க, இப்போ இந்த அடிமையோட நானும் ஒரு அடிமையாக வேலைக்கு சேர போகிறேனே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே உள்ளே போயிருக்காரு. இவர் உள்ளே போனோடனே இவரோட பேரை கூப்பிட்டுருக்காங்க. பரவாயில்லையா, உடனே கூப்பிட்டாங்களே, நேராக உள்ள போயிட்டு ஃபைல் எடுத்து கொடுத்துருக்காரு. ஒருத்தர் வாங்கி வச்சிருக்காரு, இன்னொருத்தர் பயமாக இருக்கான்னு கேட்டிருக்காரு. எதுக்கு அப்படின்னு இவர் திருப்பி கேட்டிருக்காரு. அந்த பதில் கேள்வி கேட்டவருக்கு சுத்தமாக பிடிக்கல. அப்புறம் பல விதமான கேள்விகள் கேட்டுட்டு இருந்திருக்காங்க. ஒருத்தர் கேட்டிருக்காரு, உங்ககிட்ட இருக்கிற மிகச்சிறந்த குணம் என்ன அப்படின்னு. இவர் அன்பு அப்படின்னு இருக்காரு. பி கைண்ட் ரைட் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சிருக்காங்க. பல கேள்விகளை இவர் பார்த்துட்டு வந்திருக்காரு அப்படிங்கிறதுனால இந்த கிண்டல் இவரை பெருசா எதுவுமே செய்யல. பல கேள்விகளுக்கும் இவர் தன்னம்பிக்கையோட பதில் சொல்லிட்டு இருக்காரு. கடைசியா ஒரு கேள்வி அப்படி சொல்லிட்டு, நீங்க இந்த ஹோட்டலோட மேனேஜரா பதவி ஏத்துட்டீங்க அப்படின்னா நீங்க செய்யற முதல் காரியம் என்ன? இவர் 1 மாசம் சம்பளம் கொடுத்துட்டு வெளியில இருக்க செக்யூரிட்டியை ஊருக்கு அனுப்பி விடுவேன். 2.5 வருஷமா அவர் ஊருக்கு போகாம இருந்திருக்காரு. எவ்வளவு மன அழுத்தத்தில் அவர் இருக்காருங்கிறது யாருக்குமே புரிஞ்ச மாட்டேங்கிறீங்க. நான் அவருக்கு லீவ் கொடுத்து அனுப்பிட்டேன் அப்படின்னா அவர் என்கிட்ட உண்மையாக இருக்க ஆரம்பிச்சிடுவார். இந்த மாதிரி நம்மக்கிட்ட வேலை பார்க்குறவங்க உண்மையாக இருந்துட்டா நம்ம கம்பெனியோட வளர்ச்சி நல்லாவே இருக்கும். இந்த பதில் பெரும்பாலும் ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ் இது இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்ட் அலோன் ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனி. அவங்களோட ஃபோக்கஸ் ஹெல்த் மட்டும்தான். கடந்த சில வருஷங்கள்லயே 1 கோடிக்கும் மேலான கிளைம்ஸ் வந்து அவங்க செட்டில் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுலேயே அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, இந்த மாதிரியான ஒரு ரிலையபிலிட்டி இருக்கு அவங்க கிட்ட அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வருது. அவங்க பாலிசி வந்து அங்கே இருந்தவங்களுக்கு யாருக்குமே பிடிக்கல. யூ கேன் கோ நவ் அப்படின்னு ஒரு ஆர்டர் வந்திருக்கு. தேங்க்யூ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒரு வெளில வந்திருக்காரு. இவருக்கு வேலை கிடைக்கல அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். அதை பற்றி ஒரு யோசிக்கவும் இல்லை. நேராக வீட்டுக்கு வந்து அம்மா கேட்டிருக்காங்க, என்னப்பா எப்போ ஜாயின் பண்ணுறதுன்னு. அம்மா அப்பா 2 பேரையும் வச்சுட்டு சொல்லியிருக்காரு, கண்டிப்பாக எனக்கு இந்த வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு நடந்த விவரத்தை சொல்லியிருக்காரு. அப்பா உடனே நீ செஞ்சது சரிதான்டா அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிருக்காரு. உடனே இந்த நபருக்கு கால் வந்திருக்கு. எடுத்து பேசினா நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க, உங்களோட மெயிலை செக் பண்ணி பாருங்கன்னு இருக்காரு. ஃபோனை கட் பண்ணிட்டு, அம்மா எனக்கு வேலை கிடச்சிருச்சுமா அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே அடுத்த ஃபோன் வந்திருக்கு. எடுத்து பார்த்தா அந்த செக்யூரிட்டி, சார் உங்கள்கிட்ட நான் சொல்லிட்டு இருந்தேன்ல, எனக்கு 1 மாதம் சம்பளம் கொடுத்துட்டு எனக்கு லீவும் கொடுத்துருக்காங்க, நான் என் குடும்பத்தை பார்க்க போகிறேன் அப்படின்னு ரொம்ப மகிழ்ச்சியாக சொல்லிட்டு இருந்திருக்காரு. இவருக்கு இவரையும் மீறி ஆனந்த கண்ணீர் வந்திருக்கு. உங்க அம்மா கேட்டிருக்காங்க, உள்ளே போய் அப்படி என்னதான்டா மேஜிக்காக பேசினேன், பி கைண்ட், அன்பாக இருக்க சொன்னம்மா அப்படின்னு பெருமிதத்தோடு சொல்லியிருக்காரு. சம்பளம் கொடுக்குறோங்கிற ஒரே காரணத்துக்காக வேலை செய்கிறவங்களுக்கு லீவு கூட கொடுக்காம கசக்கி புளிகிற பல நிறுவனங்கள் இங்கே இருக்கத்தான் செய்யுது. முதலாளிகளுக்கு மட்டும்தான் குடும்பம் இருக்கா? தொழிலாளிகளுக்கு குடும்பம் கிடையாதா? தொழிலாளர்கள் நலன் பற்றி யோசிக்கிற நிறுவனங்கள் மட்டும்தான் வளர்ச்சியை சந்திக்கும்.